ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னடா இன்னும் ஒரு வாரம் இருக்குது தீபாவளிக்கு, அதுக்குள்ளேயே தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த வாரம்லாம் ஒரு தீபாவளி மாதிரி ஒரு பட்டாசான பதிவுகள் தான் வரப்போகுது. எல்லா பதிவுகளையும் வெடி வெடியாக வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காந்தாரா படம் வந்திருக்கு இல்லைங்களா? காந்தாரா முதல்ல வந்தது காந்தாரா, இப்போ வந்தது காந்தாரா 2 அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க காந்தாரா சாப்டர் 1ன்னு போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் ஒரு படத்தோட ரிவ்யூ அப்படின்னாலாம் ஒன்றும் பண்ணதில்லை. நம்மளை பாதிக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை பாதிக்கும் போது அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் மஞ்சுமல் பாய்ஸ் கதை நான் பேசும் கிரகங்களில் போட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு அந்த கதை. அதனால நான் அதை பற்றி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கதை எனக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி இல்லை. ஆனால் இந்த கதையை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்காங்க. அதனால் ஆக்சுவலாக நான் இந்த படம் பார்க்குற ஐடியாவும் எனக்கு இல்லை. ஆனால் ஏன் பார்த்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால இந்த படத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த கதை என்னெல்லாம் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என் கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே காந்தாரான்னு சொல்லி ஒரு படம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. அது கேட்டுட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு படம். எந்த இதுவும் சொல்ல முடியல. அந்த படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா, அந்த ராஜா ஒரு யாகம் பண்ணுறாரு. அந்த யாகம் பண்ண விஷயமா அவர் அந்த ஊராக போகிறாரு. அந்த ஊரில் ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே குலதெய்வம் மாதிரி ஒரு கடவுளை அவர் அங்கே பார்க்குறாரு. அந்த தெய்வத்தை போய் கும்பிடும்போது அவருக்கு ரொம்ப மன அமைதி ஏற்படுது, ஒரு திருப்தி கிடைக்குது, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு நிம்மதி அவருக்கு கிடைக்குது. அப்போது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டுட்டு, இந்த தெய்வத்தை நான் அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போகிறேன், என்கிட்டயே கொண்டு போய் வச்சுக்கிறேன், அந்த தெய்வம் எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, திருப்பி எங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, நாங்கள் ஒரு ஒலி எழுப்புகிறோம், அந்த ஒலி எவ்வளோ தூரம் கேட்குதோ அவ்வளவு தூரத்துக்கான இடத்த எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ராஜா ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒலி எழுப்புறாங்க, சத்தம் போடுறாரு. அந்த சத்தம் எவ்வளோ தூரம் கேட்குதோ அந்த அளவுக்கான பூமியை அந்த காட்டு ஜனங்களுக்கே கொடுத்துட்டு ராஜா அந்த தெய்வத்தை எடுத்துகிட்டு போயிடுறார். அதுக்கப்புறமா ராஜாவோட வாரிசுகள், கொஞ்ச நாள் ஆகுது, ராஜாவோட வாரிசுகள் வர்றாங்க. அப்படி ராஜாவோட வாரிசுகள் வர்றப்போ அது ரொம்ப ஒரு நல்ல பூமி, நல்ல பொன் விளையிற பூமி மாதிரி ஒரு பூமி. இவ்வளோ நல்ல பூமியை இப்படி ராஜா அந்த மாதிரி கொடுத்துட்டாரே, இதை திருப்பி வாங்கிடணும் அப்படிங்கிறது அந்த வாரிசுகளோட எண்ணமாக இருக்குது. அதனால அந்த வாரிசுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஜனங்கள்கிட்ட பேசி பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் எப்படியும் இவங்களை ஏமாற்றி அதை வாங்கிடணும்னு பிளான் பண்ணி அவங்க அதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காட்டு ஜனங்களோட வாழ்ந்த ஒருத்தர், அவர் மாயமாக மறைஞ்சு போயிருக்கார் காட்டுக்குள்ளே. அவர் அங்கே சாமியாடியாக இருப்பார். அந்த சாமியாடி மறைஞ்சு போயிடுறாரு. அவருக்கு ஒரு மகன் இருக்கான். அப்போ அடுத்த சாமியாடியாக அவர் தான் வரணும். ஆனால் அவர் வரமாட்டார். ஏன்னா அவர் கொஞ்சம் குடி, பெண்கள் சாவகாசம், அப்புறம் இந்த பன்றிக்கறி சாப்பிட்றது, அந்த மாதிரியான ஒரு நம்ம சொல்ல போனால் ஒரு பொறுப்பில்லாத அவங்க அம்மா தருதலை அப்படின்னு திட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பே இல்லாத பசங்களோடையெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, கூத்தடிக்கிறது, கும்மாளம் போடுறது, அந்த மாதிரி இருக்கார். அதனால் அவரை அந்த சாமியாடி இடத்துக்கு கொண்டு போக முடியாமல், அந்த சாமியாடி இறந்து போனார் இல்லைங்களா, அவரோட தம்பி பையனை சாமியாடியாக வச்சு அந்த ஊர் அவரை தான் அந்த கோயிலில் அவர் சாமியாடுவார், அவர் குறி சொல்வார். அந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கதை இந்த பையன், சாமியாடியோட பையன், அந்த கொஞ்சம் குணங்கெட்டு இருக்கிற பையன் அந்த வாரிசுக்கு வேலையாளாக இருப்பார். அங்கே நடக்கிற விஷயங்களையெல்லாம் அவர் செஞ்சிட்ருப்பார். அவர் வாரிசுக்கு தேவையான
சகல விஷயங்களும் செஞ்சு கொடுப்பார். அந்த மாதிரி இருந்துகிட்ருக்க ஒரு காலகட்டத்தில் அந்த ஊருக்கு வந்து ஒரு ரேஞ்சர் வராரு ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபாரஸ்ட் இல்லைங்களா, கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட்டு ரேஞ்சரை அனுப்பி வைக்கிது. அந்த ரேஞ்சருக்கும் சாமியாடியுடைய பையனுக்கும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நேரத்தில் அந்த ஒரு பிரச்சனையில் சிக்கி அவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதாக ஆயிரும். அந்த ஹீரோ சாமியாடியுடைய மகன் தான் ஹீரோ, படத்தோட ஹீரோ ரிஷப் செட்டி. அவர் வந்து ஜெயிலுக்கு போய்ட்றார். அந்த ஜெயிலுக்கு போன நேரத்தை பயன்படுத்திட்டு இந்த வாரிசு வந்து அந்த சாமியாடியாக இருக்கார் இல்லைங்களா, அவரோட சித்தப்பா பையன், அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மனசை மாற்றி அவரை வந்து நீ சாமி ஆடும்போது இந்த நிலம் வந்து உங்களுக்கு வேண்டாம், அவங்க வாரிசுகளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிடு. அப்படி நீ சொல்லிட்டீன்னா நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன், எல்லா வித ஹெல்ப்பும் பண்ணி உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாரிசு சொல்கிறாரு. ஆனால் அந்த சாமியாடியாக இருக்க பையனுக்கு அவன் ஆசை இருக்குது, அவனுக்கு அந்த பணம் அந்த தேவைகள்லாம் இருந்தால் கூட அது செய்ய அவனுக்கு மனசு வராமல் இல்லை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த வாரிசு வந்து இந்த சாமியாடி பையனை இது ஏதோ பண்ணி கொன்னுடுறாங்க. அதே போல் இந்த ஹீரோவோட அம்மாவையும் அவங்க கொன்னுடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து திரும்பி ஜெயிலேருந்து வரும்போது என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ரேஞ்சர் வந்தார் இல்லைங்களா, ஃபாரஸ்ட் ரேஞ்சரு, அவர் தான் இந்த மாதிரியெல்லாம் ஏதோ பண்ணிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவர் மேலே தான் இவர் கோபமாக இருப்பார். இந்த வாரிசும் அதுக்கு தூபம் போடுவார். ஏன்னா வாரிசு கீழே தான் இவர் வேலை செய்கிறாரு. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது, இதெல்லாம் பண்ணது வந்து ரேஞ்சர் கிடையாது, இவர் தான் வாரிசு தான் அப்படியெல்லாம் பண்ணுறாரு, அதுவும் இந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து விலகிறாரு. அப்புறம் இந்த ஊர் ஜனங்களையும் அந்த நிலத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவரே வந்து சாமியாடியாக மாறுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கதை ரொம்ப சூப்பராக போகும். நல்லா இருந்துச்சு, உண்மையிலுமே சூப்பராக எடுத்திருந்தாங்க. அந்த சாமியாடியாக ரிஷப் செட்டியும் நல்லா நடிச்சிருந்தார். ரேஞ்சராக வந்தது நம்ம கிஷோர், தமிழில் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார் அவர். எல்லாமே நல்லா நடித்தாங்க. அந்த மக்கள் நல்லா நடிச்சிருப்பாங்க. இசை சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு அட்டகாசமாக இருக்கும். அந்த கடைசியில் வர்ற அந்த சாமி ஆடி அந்த கடைசி கிளைமேக்ஸில் வர பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அட்டகாசமாக இருந்தது படம். அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லா படம் எடுத்ததுக்கான காரணம் அப்படின்னா அவரோட அந்த நீண்ட நாள் அந்த கதை விவாதம், அந்த நல்லா கதையை வந்து உரு போட்டு என்னென்னலாம் பண்ணால் எப்படி நல்லா வரும் அப்படின்னலாம் நல்லா யோசித்து சூப்பராக அந்த படத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு டைரக்டர் யார், மியூசிக் டைரக்டர் யார், அந்தளவுக்கெல்லாம் எனக்கு இந்த படத்தை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்தது. அதனால் அது உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ நல்லா இருக்காது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கதைகள் வரணும். நல்லா இருந்துச்சு, கடவுள் நம்பிக்கையும் கொடுத்துச்சு அந்த படம். ஓகேங்களா, சரி. அந்த படம் நல்லா இருந்ததுனாலையும் இப்போ நான் வந்து நிஜமாக சினிமாவுக்கு போகிற ஆசையெல்லாம் இப்போ எனக்கு இல்லை. எனக்கு வந்து ஏகப்பட்ட வேலையில் இருக்க உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தது. சரி, அப்போது இந்த படத்தோட ரிவ்யூவெல்லாம் நான் கேட்குறப்போ ஒரு ரிவ்யூ கேட்டேன். அது கேட்டுட்டு தான் நான் இந்த படத்துக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்க. சரி, நான் முதல் ஃபஸ்ட் பார்ட்டும் பார்த்தோம், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி, அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த காந்தாரா சாப்டர் 1 இப்போ வந்த படத்தை பார்க்குறக்காக போனேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா கதை. இந்த கதை வந்து முன்னாடியாக வருது. அதாவது ஒரு பையன், ஒரு சாமியாடி இறந்து காணாமல் போயிட்டாரு. அவரோட பையனோட கதை தான் முதல் எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து அந்த சாமியாடியுடைய கதை எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமியாடியுடைய பையன் வந்து எங்கள் அப்பா ஏன் காணாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுலேருந்து அந்த கதை ஆரம்பிக்குது. அதுலேயும் ஒரு ராஜா வராரு. அந்த ராஜா வந்து கொஞ்சம் இசைகள்லாம் ஜாஸ்தி இருக்கவர். அந்த ராஜா வந்து ஒரு இதில் குளிக்க போனப்போ ஒரு பெரியவர், ஒரு மூத்தோர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் ரொம்ப வயதானவர்கள், ஆனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மூத்தோர் அவர் வந்து அங்கே இவரை ராஜாவை மதிக்காமல் அங்கே உட்காந்துட்ருக்கார், அந்த கரையில் உட்காந்துட்ருக்காரு. அதை பார்த்ததும் ராஜாவுக்கு கோபம் வருது. அவரை வந்து பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. அவங்க படையாட்கள் போய் பிடிச்சிட்டு வராங்க. கொண்டு வந்ததும் அவரை வந்து கொல்ல சொல்லிடுறாரு. அவர் ரத்தம் அங்கே படக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு போகிறக்காக அவர் இப்படி இழுத்துட்டு போகிறப்போ அவர் பையில் சேகரித்து வச்சுருந்த இந்த மிளகு,
இது கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் அப்படியே விழுந்துட்டே போகுது. உடனே இந்த ராஜா வந்து அதை எடுத்து பார்க்குறாரு. அது அவ்வளோ ஒரு ரொம்ப சூப்பர் நல்ல அரோமா, அது ரொம்ப நல்லா இருக்குது. அதை பார்த்ததும் நிறுத்த சொல்லிட்டு, இதெல்லாம் உனக்கு எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதும் அந்த மூத்தர் சொல்கிறாரு, அது காந்தாராவில் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு கேட்குறாரு. உடனே வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கூட்டிகிட்டு அவங்க நடந்து போகிறப்ப நமக்கு வந்து அதை சொல்லுவாங்க, அந்த அந்த ராஜாக்கான வலை விரிக்கப்பட்டது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ராஜாவை வந்து அங்கே கொண்டு போகணும்னு கடவுளும் அந்த மூத்தோரும் நினச்சி அங்கே கொண்டு போகிறாங்க. ஒரு நைட் டைமில் அவங்க அங்கே போய் சேர்றாங்க. அங்கே போயினதுமே ராஜாவுக்கு வந்து நல்ல சைனெல்லாம் தெரியாமல் நல்ல சைனே தெரியல. அதனால் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும்போது அவரோட ராஜாவோட சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஓகேங்களா? அங்கே போய் எல்லாமே கெட்டதாகவே நடந்துட்டு வருது. படையாட்கள் எல்லாம் காணாமல் போகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. உடனே ஒரு உருவம் வந்து இப்படி சுற்றி சுற்றி போகிற மாதிரி ராஜாவுக்கு தெரியுது. அந்த உருவம் என்னன்னு பார்க்குறக்காக ஒரு மரத்துக்கு ராஜா தீ வைக்கிறாரு. தீ வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு அப்படியே பிரம்மாண்டமாக ஒரு இது வரும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து பஞ்சுருளி அப்படின்னு சொல்கிற ஒரு குல தெய்வம். அவங்க அந்த மக்களோட குல தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குலதெய்வம் தான் இவங்களை வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. படம் முழுக்க அந்த குலதெய்வத்தை வச்சுன்னு தான் இந்த படமே. தீ வச்சோன்னா அப்படியே அந்த தீ அது சூப்பராக எடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் பல படங்களில் வந்த விஷயந்தான். நம்ம நிறைய படங்களில் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியே அந்த தீ வந்து அந்த பழைய காந்தார போன முதல் பாகத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த காந்தார கடவுள் அப்படியே அந்த தீ வடிவத்தில் எல்லா மரங்களும் பிடிச்சி எரியும். ஆனால் அந்த கடவுள் அதில் தெரியும். அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த கடவுள் வந்து இந்த ராஜாவை கொன்னுறாரு ஃப்ரெண்ட்ஸ். கொன்றுவார். அந்த படையில் சேர்ந்த நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி நடந்ததும் இந்த குழந்தை மட்டும் அங்கேருந்து, அந்த சின்ன குழந்தை, கடவுள் அந்த குழந்தைக்கு எந்த கருமாவும் இல்லை, அதனால கடவுள் விட்டுட்டார் அவர். அந்த குழந்தை திரும்பி இங்கே வந்துடுது, இந்த ராஜ்யத்துக்கே வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெருசாகுது. அந்த குழந்தை பெருசாகும்போது அது நம்ம ஆக்டர் ஜெயராம், மலையாள ஆக்டர் ஜெயராம் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் அந்த ராஜாவாக வர்றாரு. அந்த ஜெயராம் அவர்களுக்கு வந்து அந்த ராஜாவுக்கு வந்து 2 குழந்தைங்க பிறக்குது. 1 ஆண் குழந்தை, 2வது ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்ததும் அது கை கால் கூட அசைக்காமல் இருக்குது. ஏதோ அதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒரு காட்டு ஜனங்கள் மாதிரி ஒருத்தர் வந்து அவர் மனைவியும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து நீங்கள் என்கிட்ட கொடுங்க குழந்தைய, நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டதும் ராஜா எடுத்து கொடுக்குறாரு. அந்த அம்மா கிட்ட போனதும் அந்த குழந்தை வந்து கை கால் அசைக்க ஆரம்பிச்சிருது. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. அப்புறம் அந்த 2 குழந்தைகளையும் நல்லா வளர்த்துறாரு. வளர்த்தும் போது காந்தாரா பக்கம் மட்டும் போயிடாதீங்க, அங்கே வந்து பிரம்மராட்சசன் இருக்கான் அப்படின்னு சொல்லி வளர்த்துறாரு. அப்புறம் குழந்தைங்க வளர்ந்து பெருசாகிறாங்க. குழந்தைங்க பெருசானதும் ராஜா வந்து மகனுக்கு முடிசூட்டுறாரு. நீங்கள் இது காட்டுறப்பவே நமக்கு தெரிஞ்சு போய்டும் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து நல்ல ராஜா. அவருக்கு வர்ற மகன் வந்து கொஞ்சம் ஒரு சரியில்லாத, ஒரு கோமாளித்தனமாக, வீரம் இல்லாத, புத்திசாலித்தனமும் இல்லாத ஒரு பையனாக தான் அந்த ராஜாவை காட்டுறாங்க. அந்த அந்த ராஜா வந்து முடிசூடிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு அகம்பாவம் வந்துடுது. தான் ராஜாவாயிட்டோம் அப்படின்னு அப்பா பேச்சு கூட கேட்காம நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து இந்த கும்மாளம் போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அவர் கூடயே. அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து காந்தாராக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காந்தாராக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காந்தாரா போகும்போது காந்தாரத்துக்கு வந்து எப்படி அந்த ராஜா போகும்போது ஒரு எல்லையிலேயே அவங்களோட குலசாமி அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றிச்சோம், அதே மாதிரி இப்போவும் இவங்க அந்த எல்லைக்கு போகும்போதே இவங்களுக்கு கொஞ்சம் மோசமான விஷயங்கள் எல்லாம் தெரியுது. அங்கங்கே வந்து ஒரு சத்தங்கள் கேட்குது. காட்டு எருமையை பார்த்து அதை வில்ல விட்டு கொல்றாங்க. அது செத்து விழுந்துரும். போய் பார்த்தா அந்த இடத்துல அது இருக்காது. அந்த மாதிரி அவங்களுக்கு அது காணாம போய் ஒரு பயத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அந்த படை வீரர்கள் எல்லாருமே அடிக்கிறாங்க. படை வீரர்கள் கொல்லப்படுறாங்க. ஏதோ திடீர்னு ஒரு அம்பு எங்கிருந்தோ வரும். அந்த மாதிரியெல்லாம் வந்ததும் அந்த ராஜாவுக்கு ஒரு பயம் ஆயிடுது. அப்புறம் திடீர்னு ஒரு சத்தம் வருது. எல்லாருமே பயந்து ஓடி ஒளியிறப்போ
ஒரு படை வீரர் மட்டும் மெதுவாக மரத்து வெளியேந்து எட்டி வந்து பார்க்கும்போது ராஜா ஸ்பீடாக திரும்பி போயிடுறாரு. அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, பிரம்மராட்சசன் இருக்குன்னு முதல்ல அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்கு பயந்து ராஜா ஸ்பீடாக போயிடுறாரு. அந்த படை வீரன் மட்டும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ அந்த படை வீரனை ஒரு கூட்டம் வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறப்போ அதில் வந்த ஆட்களை காட்டும்போது தான் ரிஷப் ஷெட்டியை முதல்ல நமக்கு படத்தில் காட்டுறாங்க. அவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்போ ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வருது. அதுக்கப்புறம் அந்த படை வீரரோட அவங்க போய் அந்த காட்டுக்குள்ளே போய் அவங்க கூட்டத்தோடு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நீ எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னெல்லாம் கேட்குறப்போ இந்த மாதிரி ஒரு அரசா இதுலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் நீ எங்களை அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி நல்லா காமெடி பண்ணுறாரு. அப்புறம் அவர் கூட சேர்ந்து அந்த காட்டு ஜனங்களில் கொஞ்சம் பேர் பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ரிஷப் ஷெட்டியோட அவங்க இங்கே வர்றாங்க, அந்த ராஜா அரண்மனைக்கு வர்றாங்க. அங்கே வந்து அந்த ராஜாவோட ராஜ்யம் எங்கள் ஊர் இருக்கும், அங்கே வராங்க. அங்கே வரும்போதே பார்த்திங்கன்னா அரண்மனை இருக்கும். அங்கே வந்து ஒரு வீதி இருக்குது, இந்த கடை வீதி மாதிரி ஒரு வீதி இருக்கும். அங்கே வந்து இந்த கிராம்பு அந்த மாதிரி மிளகு, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. பல வெளிநாட்டவர் வந்து அதையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. கப்பல்களில் துறைமுகம் இருக்குது அவங்கக்கிட்ட, அதில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதை எல்லாமே வந்து இவங்க இந்த காட்டு ஜனங்கள் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, அங்கே அதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு. அதெல்லாம் தெரிஞ்சு அதுவும் அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இல்லை, நம்ம காட்டில் விளையிறது எவ்வளோ வாசமாக இருக்கும் இல்லையா அப்படின்னலாம் அவங்களோட பொருட்களை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த ராணியை அங்கே அந்த துறைமுகத்தை பார்த்துக்கிறது அந்த பெண் ராஜாவோட அந்த கை கால் கொஞ்சம் வராமல் இருந்த அந்த குழந்தை, அதுக்கப்புறம் நல்லான குழந்தை, பெண் குழந்தை, அதான் பார்த்துக்கும். அந்த ராணி ரொம்ப அழகான அறிவான புத்திசாலியான பெண். அந்த அந்த பொண்ணு தான் அந்த துறைமுகத்தை பார்த்துக்கிறாங்க. அந்த எல்லாம் வந்து இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த காட்டிலேருந்து போன ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு சண்டை ஒன்று நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பிரம்மாண்டமான ஒரு தேர், சிவன் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, அதில் ஒரு தேர் இருக்குது. அந்த தேர் உடஞ்சி ஒரு பிரச்சனையாகி அந்த தேர் வந்து நமக்கு பிரம்மாண்டமாக காட்டுவாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த அவரோட வலிமை வீரமெல்லாம் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அந்த தேர் சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த பொண்ணே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி வியாபாரம் பண்ணுறது, சைன் பண்ணுற வரைக்கும், தன்னோட பேரை எழுத வரைக்கும் அந்த பொண்ணு வந்து இவருக்கு சொல்லி கொடுக்கும். பார்த்தா அவங்க 2 பேரும் காதலிக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இவர் வந்து ரொம்ப மரியாதையாக அந்த ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து இவர் நடந்துப்பார். அந்த பொண்ணு வந்து அவர் இன்ட்ரெஸ்டோடு தான் பழகுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்தாரக்காரங்கன்னு தெரிஞ்சு இவங்களை சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடிக்கிறதுனா சும்மா தான், இவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி இந்த காட்டுவாசிகள், காட்டு ஜனங்கள் நடந்துட்டு அங்கே போய் சிறையில் இருப்பாங்க. அப்போவே நமக்கு காட்டுவாங்க அவங்க வந்து ஒரு வலிமையோடு தான் இருக்காங்க. ஆனால் சும்மா இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறக்காக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்காக அப்படி இருக்காங்கங்கிறக்காக அந்த சிறை கதவை இப்படி சும்மா இப்படினாலே அவர் வெளியே வந்துடுவார். கதவோடு அப்படியே வந்துடுவார். கதவு பூட்டின கதவை இப்படி தள்ளிட்டு வர்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த காட்டு ஜனங்கள் தான். ஆனால் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியேறி வந்து ஊருக்கு வந்துடுவாங்க. ஊருக்கு வந்ததும் அவங்க அம்மா எங்கேப்பா போயிட்டீங்கன்னெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த வியாபாரமெல்லாம் பழகிட்டு வந்தோம், நம்ம பொருட்களையெல்லாம் கொண்டு போய் நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம், நம்ம ஜனங்களையெல்லாம் முன்னேற்ற போகிறோம், நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு திரும்பவும் காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மிளகு அந்த விஷயங்களையெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பியும் போகிறாங்க. அங்கே போய் அங்கே ஒரு தளபதி இருப்பார். அவர் தான் இவங்க ரொம்ப வீரமானவங்கன்னு தெரிஞ்சும் அவங்கெல்லாம் சும்மா அந்த ஜோக்கர்ஸ் மாதிரி நம்ம படங்கள்ல எல்லாம் வருவாங்கள்ல, ஒரு வடிவேல் இருப்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அவங்கெல்லாம். அவங்க வந்து இவரை பார்த்ததும் எப்பா வந்த, நாங்கள் உன்னை வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு காசுக்கு விற்றுட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம், நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போனதான் ராஜாக்கெல்லாம் தெரியாது, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கூட கேட்குறாரு. அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு திரும்பியும் அதெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு திரும்பியும் காட்டுக்கு போகிறாங்க. வில்லம்பெல்லாம் அதை விற்றுட்டு வில்லம்பு இவங்களை பாதுகாத்துக்கிற ஆயுதங்களை எல்லாம் தான் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் அதெல்லாம் கொடுத்ததும் மக்கள் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறாங்க.
அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, எல்லாமே வித்துட்டீங்களான்னு. இதெல்லாம் என்ன, அடுத்த தடவை போகும்போது இதை விட இன்னும் நிறைய கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நிறைய கொண்டு போ, ஆனால் அங்கே போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே நமக்கு ஏதோ வேற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன ஆகுது படத்தில் அப்படிங்கிறதையும், இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், இது ஒரு இன்டர்வல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பதிவில் இந்த படத்தோட கதையும் முழுமையாக முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.